அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் இந்த நேயர்களின் வாயிலாக இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிகளுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மார்ச் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமா? மேஷம் கத்தி போல பேசும் மேஷம், வெட்டி பேசும் மேஷம், வெட்டி உறவாடும் மேஷம். ஆக சரியான நேரத்தில் சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும், அல்லது கொடுத்த காசிற்கு கொடுத்த பணத்திற்கு வரவு செலவு கணக்கை கொடுக்க வேண்டும். ஆக மேஷ ராசிக்கு மார்ச் மாதம் வரவுகளை செலவுகளை சரியாக செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு லோன் கேட்க போறீங்க அப்படின்னா இந்த கடனை கட்டுங்கள், அடுத்த கடனை பற்றி பேசுவோம் என்று வங்கி ஊழியர்களும் உறவாளர்கள், எப்பா போன மாதம் கல்யாணத்துக்கு வந்தேன், இவ்வளோ மொழி வச்சேன், ஆனால் நீ என் கல்யாணத்துக்கு இந்த மொழி வைக்கல, உறவுகளில் சிறு சலசலப்புகளும் சஞ்சலங்களும் ஏற்படும். அதுபோல பொருளாதாரத்தில் தொக்காக நிற்கும். உதாரணம், துண்டு பட்ஜெட் மார்ச் மாதம் மேஷ ராசிக்கு துண்டு பட்ஜெட்டாக இருக்கும். உதாரணம் எடுத்துங்களேன், ஒரு செலவுக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த செலவு 5000த்துக்குள் அடங்குமா என்று நீங்கள் ஒரு குடும்ப தலைவனுடைய இயக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் செலவுகள் உங்களை தாண்டி செல்லும். 7000 ரூபாய் வந்து நிற்கும். அப்போ 2000 எங்கே போகிறது? துண்டு விடுது. ஆனால் வேலையை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஆக மேஷ ராசிக்கு துண்டு பட்ஜெட்டான மாதம் இந்த மாதம். ஆக துண்டு அதிகமாக விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையும் கொடுத்த வாக்கையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரத்தில் மேஷராசிக்கு அவசரத்தனமாக துடுக்குத்தனமாக தங்கள் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தலாம், அல்லது சிலரோடு பேசாமல் மௌனமாக விலகிவிடலாம். ஆக உறவுகளால் மௌனங்களாலும் வார்த்தைகளாலும் பிரிவினையை ஏற்படுத்தும் மாதம் இந்த மாதம். ஆக மேஷராசியை குடும்ப உறவுகளுக்கு துண்டு விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆக அந்த துண்டு கடனாக நின்றுவிடும். அந்த கடனை அடைப்பதற்கு சற்று காலதாமதமாகும். ஆதலால் உங்கள் வரவுக்கு ஏற்ற செலவினை அதோடு முடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மாதம் நீங்கள் கடனில் சிக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியை முன்கூட்டியாக நமது நெக்ஸ்ட் ஜென் டிவி நேரின் மூலமாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. ஆக மேஷ ராசிக்கு முன்னெச்சரிக்கை, பொருளாதார துண்டு விழும். ஆக மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆதலால் ஒவ்வொரு உறவுகள், உதாரணம் பாருங்க, மாமன் மைத்துனன் உறவுகளில் பிரச்சனை இருக்கும், ஒரு டைலர் கடையில் பிரச்சனை இருக்கும், ஒரு படிப்பில் பிரச்சனை இருக்கும், ரஃபா பேச்சுவார்த்தையில் பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக சலனங்களும் சபலங்களும் ஏற்பட்டு வேலை கிடைச்சிருமா, தொழில் பண்ணிவிடுமா, தொழிலில் லாபம் கிடைச்சிருமா என்ற ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆக மேஷ ராசி மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நன்றி, நமஸ்காரம்.